இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஒருவரி வினாக்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? 26 நவம்பர் 1949ஆம் ஆண்டு. அது அரசியலமைப்பு தினமாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 22 ஜூலை 1947ஆம் ஆண்டு. 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தை ஜவஹர்லால் நேரு அடிமைகளின் பட்டயம் என விவரித்தார். இந்தியா 15 ஆகஸ்ட் 1947 அன்று இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது. சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் யார்? எம்.என். ராய். 1934ஆம் ஆண்டு. இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பெங்காலி வெங்கையா. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? இந்தியா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.